வந்துட்டாடா gift காரி. நீங்க என்ன gift கொடுக்க போறாளோ? அஸ்வின். ஹாய் மது. What the hell? இதுக்கு என்ன அர்த்தம்? இதுவா? உனக்கு என்ன பிடிக்குமா? எனக்கு பெல்ட் கொடுத்தியா? எனக்கு டாமியை பிடிக்குமா? நான் அது கொடுத்துட்டேன். என்ன மது? என்னம்மா தேடுற? பாரு ஜகன், என் gift எல்லாம் எப்படி இன்சல்ட் பண்றான்னு. மது, your gift should be more personal, more intimate. நீ கொடுக்க போற gift எப்படி இருக்கும்னா அது எப்பவுமே அவளோட ஒட்டி உறவாடணும். என்ன சொல்ற நீ? சீ. நழுவுது. விழுந்தா செத்தே போயிருப்பேன். திடீர்னு ஒரு பக்கம் ராட்டினம் அப்படியே சாயுது. பழைய நாற்காலி மாமியார் வீட்டுது. அப்பதான் மோனா சர்றன்னு கம்பியில சறுக்கிட்டு வந்தாரு. அங்கேருந்து தாசா மாதிரி டக்குன்னு ஜம்ப் பண்ணி அப்படியே என்ன இப்படி கை கொடுத்து மோனா என்ன கட்டி பிடிச்சாரு. உங்களால நம்ப முடியல? ஆனா இது சத்தியம் ஆண்டி. எனக்கும் அஸ்வினுக்கும் உள்ள பந்தம் இன்னைக்கும் நேத்திக்கும் வந்தது இல்ல. வாடா மோனாருனா. ஏய், நீங்களாம் ஏன் வர? பாருங்க ஆண்டி, இவர நான் வாழ போற வீடு எப்படி இருக்குன்னு பார்க்க வேணாமா? இதுக்கு சொல்ற பதில நீ அடி சாந்தா, சூடா ஒரு கப் காஃபி குடுமா. வாமா. அப்பா சௌக்கியமா? எங்க இவ யாருன்னு தெரியுதா? ஏன் தெரியாம உன் அண்ணன் மருமவ தானே? ஆ உங்க மர்மவலாம் ஓ சாரி, மறந்துட்டேன். விளங்கிடும். அதுக்கு நம்ம நாளை இடம். இது கொடுக்க மறந்துட்டேன். இந்த எனக்கு எந்த கிஃப்ட்டும் வேணாம், நீ எடுத்த காலி. ஆண்டி, நீங்களே நியாயம் சொல்லுங்க. பர்மால நாங்க லவ் பண்ணப்போ என்ன பார்க்க வரும்போதெல்லாம் வெள்ளாம்பழம், நாகப்பழம், எலந்த பழம், கலாக்கா கொடுக்கா புலி. இதெல்லாம் மறக்காம ஞாபகம் வச்சிருக்கான். பதிலுக்கு நான் இப்போ கிஃப்ட் பண்ணா கடுப்பு அடிக்கிறான். கிளம்பு. என்னை துரத்துறதுலே குறியாரு. ஆண்டி நான் வரேன். அங்கிள் டாடா. என்னடா இது gift? அவன் என்ன வாங்கிட்டு வந்திருப்பான்னு தெரியாதா? கலர் கலரா வாங்கிட்டு வந்திருப்பாளே. கேப் நினைச்சா இதையா வாங்கிட்டு வந்தா? கருமோ சரியான லூஸ்மா அவ.